வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் ஒரு சினிமா கதை ஒன்று தான் பார்க்க போகிறோம். கதைன்னா எப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரே ஒரு பாட்டுக்கு 1,00,00,000 ரூபாய் லாபம் பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இசை அப்படின்னா நம்மளோட எல்லாரோட நினைவுக்கும் வருவது யாருன்னா ஃபர்ஸ்ட்டு வருவது இளையராஜா தான். அவர் பாடல்களும் இசையையும் பிடிக்காதவர்கள் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு நாம் சொல்ல சொன்னால் யாருமே கிடையாது. ஏன்னா அவரோட இசையை விரும்புபவர்கள் ஏராளம், ரசிப்பவர்கள் ஏராளம். அந்த பாட்டை கேட்டுகிட்டே இன்றைக்கி கூட நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் ஆட்டோ ஓட்டுறதை நான் பார்த்துருக்குறேன். ஸோ அந்த இசையை பிடிக்காதவர்கள்னு யாருமே கிடையாது. தன் ஆத்மார்த்தமான பாடல்கள் மூலம் ரசிகர்களை கட்டி போட்டு வைத்துள்ளார் இளையராஜா அப்படின்னுட்டே நாம் சொல்லலாம். அவரோட இசைப்பயணம் அன்னக்கிளியில் தொடங்கி இன்றும் விடுதலை, அதற்கு பிறகும் என்று வெற்றிகரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இளையராஜா தன்னை ஒரு வயசானவர் அப்படின்னு சொல்லிகிட்டே காமிச்சிக்க மாட்டார். எப்போவுமே அவரோட இசையும் சரி, அவருடைய சுறுசுறுப்பும் சரி, எப்போவுமே இளமையாகவே இருக்கும். அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. கெட்டதை பற்றியே நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணி பேசுகிறாங்க. பட் நல்லதை பற்றியும் நாம் பேசணும். அதே மாதிரி அவர் உண்மை தான் பேசுவாராம், பொய்யே பேச மாட்டார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இளையராஜா தமிழ் சினிமாவில் கோலோச்சி வந்த நேரத்தில் அவரோட இசைக்காகவே ஓடிய படங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய படம் சொல்லலாம். நம்ம அந்த விநியோகஸ்தர்கள்லாம் என்ன செய்வாங்களாம், போட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு பாடல் படித்தாங்கன்னு கேட்பாங்களாம். கேட்டு அப்படி பாடப்பட்டு அந்த படங்கள் எல்லாம் பயங்கர ஹிட் அடித்ததாக வரலாறே உண்டு. அன்றைய காலகட்டத்தில் பல இளம் இயக்குனர்கள் ஓட படங்களை எல்லாம் இவரோட பாடல்கள் தான் காப்பாற்றியது அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். இளையராஜாவோட பாடல்கள் அவ்வளவு அருமையாக இருக்கும். அப்படி ஒரு கிரேஸ் உண்டு அவரோட பாடல்களுக்கு. அப்போது நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, அவரோட ஒரே ஒரு பாடல் மூலம் தயாரிப்பாளர் எவ்வளவு தூரம் லாபம் ஈட்டினார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவதாரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இதில் நாசர் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார், ஹீரோயினாக ரேவதி நடிச்சிருப்பாங்க. 2 பேருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட நடிப்பை பாராட்டாதவங்களே இருக்க முடியாது. இந்த படத்திற்கு இசையமைச்சவர் இளையராஜா இசையமைச்சிருந்தார். பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது. படமும் பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்த அளவு படம் போகலை. இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு அது ஒரு குறையாகவே இருந்தது. அந்த காலத்தில் கொஞ்சம் நஷ்டம்தான் போல் இந்த படம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த தொகை ரொம்ப நஷ்டமாயிருச்சு, கிட்டத்தட்ட 46 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கவலையில் இருந்தாராம். ஆனால் கூட அவருக்கு ஒரு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் நடந்ததான். என்னன்னு கேட்டாக்க, இளையராஜா தன்னோட சொந்த குரலில் இதில் ஒரு பாடல் பாடியிருப்பார். அதாவது அந்த பாடல் பயங்கரமாக ஹிட் அடிச்சுது. தென்றல் தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில். இந்த பாட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். எனக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல். முதல்ல இளையராஜாட்ட போட்டு காட்டிய போது இந்த பாடல் அவருக்கு சுத்தமாக பிடிக்கலையா. ஏன்ப்பா அந்த பாடல் வேண்டாமே, எடுத்துறேன் அப்படின்னு சொன்னாராம். வெறுப்பாக தான் இந்த பாடலை அந்த படத்தில் வச்சாங்களாம். ஆனால் இந்த பாடல் தான் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டித்தந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பாடலுக்காக மட்டுமே அந்த படத்தோட ஆடியோ கேசட்டுகளை வாங்கியவர்கள் ஏராளமும். அந்த காலத்தில் ஆடியோ கேசட் தான் விற்பாங்க தெரியுமா, அவ்வளோ ஆடியோ கேசட் அந்த காலத்தில் விற்றதான். இந்த பாடல்கள் அடங்கிய கேசட்டுகள் எவ்வளோ விற்றுதுன்னு தெரியுமா, 20 லட்சத்திற்கும் அதிகமாக விற்பனையானதாம். அதனால் அவதாரம் படத்தோட தயாரிப்பாளருக்கு கிடைத்த ஷேர் அப்படின்னு சொல்ல போனாக்க அது மட்டுமே 1.6 கோடியாம். அப்போ பாருங்களேன், 1 கோடிக்கும் மேலே இந்த பாடல் மூலமே அவர் செம்ம லாபம் பார்த்துட்டாராம். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நாம் ஒரு தொழிலை செய்தோம்னா நமக்கு அந்த தொழிலில் நஷ்டம் வருதுன்னு பயப்படக்கூடாது. ஒரு பக்கம் நஷ்டம் வந்தால் கூட இன்னொரு பக்கம் பகவான் நம்மனா காப்பாற்றிடுவார். அதுக்காக பகவான் நாமத்தை மட்டும் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம உட்காந்துருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு லாபமும் வராது. சாமியும் கும்பிடணும்,
உழைக்கவும் செய்யணும். உழைப்பு தான் உங்களுக்கு வெற்றியை தரும். அதோடு சேர்ந்து நீங்கள் தேவதைகளோட சாண்டிங்கோ இல்லை ஏதாவது நம்பர் எழுதணுமோ எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ எல்லாம் சொல்கிறாங்க கையில் நீங்கள் சுக்கிரமேடில் எழுதுனா பெரிய ஆள் ஆயிடுவீங்க, இந்த நம்பரை சாண்ட் பண்ணால் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. எல்லாம் சரிதான். அதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம்னா நம்ம எப்படி பெரிய ஆள் ஆக முடியும்? அதையும் சொல்லணும். அதற்கப்புறம் நம்ம தொழிலையும் நாம் முன்னேறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யணும். நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ண தான் நமக்கு அந்த சாண்டிங், நம்ம ப்ரே பண்ணுறது எல்லாம் நமக்கு சேர்ந்து நம்மளை தூக்கி விடும். இதை நீங்கள் யாரும் மறக்கக்கூடாது. அதை மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு வெறுமை சாண்டிங்கோ வெறுமனை பூஜையோ மட்டும் பண்ணிவிட்டு வீட்டிலே உட்காந்துருந்தோம்னா நமக்கு பகவான் காசை கண்டிப்பாக தரமாட்டான். இந்த இயந்திர வாழ்க்கை தான் இது நம்ம இந்த செஞ்சுரியில் நம்ம ஓடினா தான் நம்ம காசு சம்பாதிக்க முடியும். சின்ன வயசுலேயே நம்ம ஓடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய வயசில் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதனால் உழைப்பை நம்புங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கடவுள் நமக்கு கண்டிப்பாக துணை இருப்பான். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாட்டா பாபாய். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கண்டிப்பாக கதைகளை கேளுங்க.